அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நெறைய ராசியோட தன்மைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மீன ராசி, மீன லக்னம். காலபுருஷனுக்கு 12வது வீடு குருவோடைய ராசி. குரு ஆட்சி பலம் பெற்று புதன் நீசமடைஞ்சு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. பாருங்க, நிறைய கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நீசமடையக்கூடிய வீடு இருக்கிறதுனால மீனத்துக்கு எப்போவுமே தனி பவர். புதன் அங்கே இருக்கும் போதெல்லாம் நம்ம அறிவாளி இல்லை, அறிவு இல்லை அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஏன்னா இங்கே சுக்கிரன் மூலத்திரிகோணம் பலம் பெறார். அப்புறம் ஆரம்ப காலத்தில் போராடினாலுமே நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம். கடல் கடந்து பயணிக்கிறதும் கடல் சார்ந்து பயணிக்கிறதும் அதே போல் வாழ்க்கையில் எந்த மூலைக்கு போனாலும் ஜெயிக்கக்கூடிய ராசி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 12வது வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து ஆட்சி பலம் பெறதுனால எப்போவுமே தன்னலம் பார்க்காம பிறருடைய நிலத்தை பார்த்து விஷயத்த ஒரு விஷயங்களும் கற்றுக்கிட்டு தங்கிட்ட இல்லை அப்படின்னு வருத்தப்படாமல் அடுத்தவங்கள பார்த்து அப்படி அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய ராசியாக இருக்கும். வெளியே போகிறதுனால எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசி. நான் வெளியே போய் கஷ்டப்படுவேனா அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மீனத்தை பொறுத்தவரையும் என்னைக்கு வெளியே போனாலுமே வாழ்க்கையில் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமுடைய ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி யோசித்து ஆராய்ஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. குருவோட வீடுங்கிறதுனால தனக்கு என்ன அப்படிங்கிறது செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனுசை பொறுத்தவரை அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்தவரை தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எப்படியாவது பிடிவாதம் பிடிச்சு வாங்கக்கூடிய அடையக்கூடிய ராசியாக மீனம் நிச்சயமாக இருக்கும். நிறைய வாழ்க்கையில் தட்டு தடுமாறி எந்திரிச்சு சுயம்பு மாதிரி ஜெயிச்சா அப்படின்னா அங்கே மீன ராசி இருக்கும், இல்லை மீன லக்னம் இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிற ராசி இருந்துகிட்டே இருக்குங்க. காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கிறதுனால பிளானிங் வந்து மட்டும் சரியாக இருக்காது. இந்த விஷயம் போடுவாங்க, அந்த பிளானை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மாட்டாங்க. கடைசி நேரத்தில் இல்லைங்க அது எங்கேங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. எப்போவுமே அடுத்தவங்களுக்காக சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்கக்கூடியாத ராசி. அப்பா அம்மா அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காகவும் எப்போவுமே உதவக்கூடிய ராசி. ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை இருந்தால் இங்கே வேலை இருக்குப்போ அங்கே வேலை இருக்குப்போ ஒரு இன்டர்வியூவாக அட்டன் பண்ணு, ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்கு. ஆனால் தான் ஜீரோவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு ஒரு வேலையை பிடிச்சு கொடுக்கறதும் சரி, அல்லது ஒரு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதும் சரி, இந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி வேறு யாருக்குமே இருக்காது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். நிறைய டீச்சிங் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தனுசோட வீடும் சரி மீனத்தோடைய வீடும் சரி டீச்சிங் குவாலிட்டி, மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய மனப்பான்மை ரொம்பவே அதிகமாக. ஆனால் இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுகிறதுனாலேயே நிறைய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி. சின்ன விஷயத்தை கூட ஜீரணிக்க முடியாது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னு சின்ன விஷயத்துக்கே மனசு சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே குரு பகவான் நல்லா பலவீனமாக இருக்கும்போது, பலவீனமாக பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப போராடுவாங்க. சீக்கிரம் மனசு விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 8ஆம் அதிபதியே இந்த ராசியில் உச்சம் பெறதுனால இந்த ஹெல்பிங் டெண்டன்சி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு இணையான வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம சர்க்கிளை சந்திக்கிறோமே, டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற எண்ணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மீனத்துக்கிட்ட எப்பவுமே ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இவங்களை யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் உயரத்துக்கு வேணாலும் சாதிக்கக்கூடிய ராசி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ராசி. அப்பப்போ மனசு சரியில்லாமல் போகுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் பண்ண முடியலன்னு சீக்கிரம் டவுன் ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுன்னா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ராசி. என்ன, மற்றவங்க கிட்டேருந்து ஒடுக்கப்படுவாங்க. சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் கோவப்படுவான், இவன் செல்ஃபிஷ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய மற்றவங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிறனாலே நிறையா இப்படி சம்பாதிக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப போராட்டங்கள் ரொம்ப அதிகமுடைய ராசி. முதல்ல சொன்ன மாதிரி கடல் கடந்து ஜெயிக்கக்கூடிய ராசி. தகுதி அதிகமாக தன்னை வளர்த்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே 35 வயசு 37 வயசாச்சு 40 வயசாச்சு 45 வயசாச்சுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. மேற்கொண்டு படித்து தன்னுடைய திறமையில் தான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் நம்ம தான் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. நிறையா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது போலவே கடன் வாங்கியாவது தன்னுடைய சொந்தக்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்பொழுதுமே கெத்து அப்படிங்கிறது குறையவே மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இந்த சீரெல்லாம் செய்யணும், நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கடன் வாங்கியாவது அந்த ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி. என்றைக்குமே தன்னுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ராசி. மீனத்தை பொறுத்தவரை அதே தாங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் ஒரே வீடாக வர்றதுனால
ஒரே ராசியாக வர்றதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்தாலும் நிறையா வரும். அதே போல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் ராசியில் வந்து பலம் பெறறப்ப மீனத்தை பொறுத்தவரையும் ஒரு குழந்தை பிறந்துட்டாலும் அவங்களுடைய அப்பா அம்மா அந்த குழந்தைய நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய இப்படி வளர்த்தணும், அப்படி வளர்த்தணும். அந்த எதிர்காலத்து அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், எண்ணெய்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் வாழ்க்கையில் தெளிவு ரொம்ப அதிகமாக இருந்தால் அதனால் நிறைய விஷயங்களை சீக்கிரம் சாதிச்சிடுவாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த புத்திசாலித்தனத்தினாலேயே ரொம்ப அதிகமாக சாதிக்கக்கூடிய ராசி. 10 வருஷங்கள், 15 வருஷங்கள், 20 வருஷங்கள் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஒரு ஓனருக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கியிருக்கேன். ரொம்ப நியாயமாக விசுவாசமாக நடந்திருக்கார் இவர் அப்படின்னு உழைப்பு ப்ளஸ் நகைச்சுவை இதெல்லாமே இருக்கக்கூடிய ராசியாக மீனராசி வரும். அப்போ மீனராசியை பொறுத்தவரையும் எல்லாருமே நம்பிக்கை தன்மைகள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இவங்கள தான் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இது பணம் கொடுங்க, அதுக்கு பணம் கொடுங்க. நிறைய பார்த்திங்கன்னா அம்மா எல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து அம்மாக்காகவே நான் விட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அம்மா அண்ணனை பார்ப்பாங்க, தம்பியை பார்ப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மறுபடி. ஏன்னா புதன் வந்து இங்கே நீசமடைகிறதுனால எப்போவுமே அம்மா சார்ந்த ஆதரவு பத்தில் இல்லை அவங்க என்னை சரியாக கண்டுக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வச்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் இடம் வாங்கி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற எப்போவுமே சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மீனத்துக்கு கம்மியாக தான் இருக்குங்க. இது ஆணித்தனமான உண்மை. எதுவுமே அம்மா சார்ந்து போதும் அப்படின்னு இல்லை, அம்மா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், நான் அம்மாவை நிறையா பார்த்தேன் ஆனால் அவங்க என்னை அந்த அளவுக்கு பார்க்கல அப்படின்னு எப்போவுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா குறையோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசியாக நிச்சயமாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துருந்தா இன்னுமே நான் ஜெயிச்சிருப்பேன் வாழ்க்கையில், இன்னுமே எனக்கு புத்தி கம்மியாக இருந்தது முன்னாடி அப்படின்னு நிறைய வாக்குவாதங்களும் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஜெயிக்கல அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு மீனராசிக்கு கஷ்டங்க. ராசிக்கு 12ல் வந்து சனீஸ்வர பகவான், ராசியிலே ராகு. இதுக்கு மேலே வாழ்க்கையில் கஷ்டங்களை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க இப்போ தான் எங்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் சாபதோஷங்கள்லாம் வேலை செய்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. என்னதான் இருந்தாலுமே சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செல்லமான பிள்ளைகள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவானால் நிச்சயமாக அவர் உங்கள் ராசியை பார்த்துக்குவார். அதே போல் ராசிநாதனான குரு யாருக்கோ வந்து பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்த்தா நல்லது, குரு ராசியில் இருந்தால் நல்லது, ராசியில் திக்பலம் பெற்றால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானுடைய அருளால் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு என்றைக்குமே போகிறதுக்கு உண்டான பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்றைக்கி கொஞ்சம் தடுமாறி சூழ்நிலைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மீனத்தை பொறுத்தவரை மாறி இருக்கு. ஹெல்ப்பிங் தான் வாழ்க்கையில் நினச்சிட்டு ஓடிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஹெல்ப்பிங்கெல்லாம் நான் பண்ணக்கூடாதுங்க, எனக்கே பண்ணுறக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிருக்காரு. கௌரவம்னு நினச்சி ஓடிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த கௌரவத்தை வந்து பார்த்திங்கன்னா பணம் தாங்க கௌரவம் அப்படிங்கிற ஒரு பெரிய பின்பத்தை எல்லாம் இன்றைக்கி உடச்சிருக்காருங்க குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் குருவோடைய வீட்டில் இருந்து இந்த 1.5 வருட காலங்களாக அவ்வளோவா சிறப்பில்லை. இருந்தாலுமே இந்த சோதனைகள்லாம் கடந்து நிச்சயமாக ஓவரால் சாதனை படைக்கக்கூடிய ராசியாக மீனராசி இருக்கும். இனி வரக்கூடிய நேரங்களும் மறுபடியும் பழையபடி ரொம்ப தன்மானத்தோட, ரொம்ப கௌரவத்தோட, பழைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட திருப்பி வரக்கூடிய ராசியாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.